ஹாய், வெல்கம் டு ஐஷூஸ் லைஃப் ஸ்டைல் ஜேர்னி. இத்தனை நாள் வந்து கேமராக்கு பேக் சைடில் இருந்துட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ நான் வந்து லேசிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நேரில் உட்காந்து எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு தான் நான் வந்து வீடியோவுக்கு நேரில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். லேசிக் ஐ சர்ஜரி பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபெம்2 லேசிக் ஐ சர்ஜரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்னென்ன நடந்ததுன்றதை ஃபஸ்ட்லேருந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் எப்படி கண்ணாடி போட்டேன், என்னோடய ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சுன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என் தம்பி வந்து கீழே நிற்கிறான். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன். என் தம்பி வந்து கீழே நிற்கிறான். நான் அப்போ அவனை கூப்பிட்டு தம்பின்னு கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுகிறேன். அவன் ஃபேஸ் எனக்கு அப்படியே பிளர்ராக தெரியுது. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு என்னடா நமக்கு வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் சொல்கிறேன். வீட்டில் வந்து நான் கண்ணாடி போட ஆசைப்பட்டுட்டு சும்மா சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கண்டுக்கல. அப்புறம் போர்டில் இருக்கிறதுலாம் போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்றதுலாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிளர்ராக தெரியுது. ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்போ வீட்டில் போய் சொல்லும்போது அவங்க சீரியஸாக எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சா எல்லாத்துக்குமே பவர் எப்படி வரும், -0.25 இல்லை -0.5 அவ்வளோதான் வரும். எனக்கு எடுத்த உடனே -1.5 ரைட் ஐயில், -1.25 லெஃப்ட் ஐயில். வீட்டில் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் சாரி அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இருந்தாலும் அப்போவே நான் சொன்னப்பவே அவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா எனக்கு வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். சரி, ஓகே, அதுலேருந்து கண்ணாடி போட்டாச்சு. 10th ஸ்டாண்டர்டில் நான் கண்ணாடி போட்டேன். 15 இயர்ஸ் ஆச்சு. 15 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் கண்ணாடி தான் போட்டிருந்தேன். இந்த லேசிக் முன்னாடி வரைக்கும் கண்ணாடி தான் போட்டிருந்தேன். காலேஜ் வந்து யூஜி ஃபுல்லாக கண்ணாடி போட்டு ஓட்டியாச்சு. அப்புறம் பிஜி வரும்போது தான் எங்கள் அப்பா வந்து அரவிந்தில் தான் பவர் செக் பண்ணுவார். மதுரையில் உள்ள அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் தான் பவர் செக் பண்ணுவார். என்னையும் அங்கே தான் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுவார். அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் அப்போயே கேட்குறாங்க, நீங்கள் ஏன் லேசிக் பண்ணக்கூடாது, லேசிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுல, நீங்கள் லேசிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து கொஞ்சம் வேண்டாம் லேசர்லாம் பண்ணோன்னா கண்ணே போயிடும் என்னென்னமோ சொல்லி என்னை பயமுறுத்திட்டாங்க. அம்மாவுக்கு பயம். சரி, ஓகே, லேசர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம வந்து யூஸ்வலாக எப்படியும் பவர் செக் பண்ணி கண்ணாடி நம்ம மாற்றுவோம், அந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆப்டிக்கல்ஸ் அரவிந்த் பக்கத்தில் இருக்க அங்கே போயாச்சு. போய் ஆப்டிக்கல்ஸில் வந்து அந்த அண்ணா சொல்கிறாங்க, ஏம்மா நீ வந்து ஏன் லென்ஸ் போடலாம்ல அப்படின்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாட், எனக்கு ஒரு சரி ஓகே லென்ஸ் போடலாம் அப்படின்னு. எப்போது பிஜியில் யூஜி ஃபுல்லாக கண்ணாடி போட்டாச்சு. பிஜி ஸ்டார்டிங்கில் கண்ணாடியை இது பண்ணிட்டு லென்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுற லென்ஸு, இயர்லி லென்ஸ் தான். மொத்தம் 4 பேர் வரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை லென்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு லென்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் போட்டேன். டெய்லி வாஷ் பண்ணி சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ணி டெய்லி போட்டுட்டு தான் இருந்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு, லென்ஸ் நல்லா இருந்துச்சு. அதையே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. லென்ஸு போட்டு எப்போயுமே லென்ஸ் போட்டு போகிறது தான். காலேஜ் ஃபுல்லாக லென்ஸ் தான். கல்யாணம் பண்ணி மேரேஜ் அப்போயும் லென்ஸ் தான். ஃபுல்லாக லென்ஸ் போட்டு ஓட்டியாச்சு. அப்போயும் நிறைய அவேர்னஸ்லாம் வந்துச்சு. லென்ஸ் வந்து பக்கத்தில் இந்த தீ எரிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் போனால் லென்ஸ் பிடிச்சி எரிஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ்லாம் வந்துச்சு. இப்படியே லென்ஸ் போட்டே ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நான் லாஸ்ட் மந்த் ஜூன் வரைக்கும் நான் லென்ஸ் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். என்னாச்சு, லென்ஸ் தீந்துருச்சு. நான் லென்ஸ் வந்து எங்கே வாங்குறதுன்னா லென்ஸ் கார்ட்டில் டெய்லி டிஸ்போசபிள், ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணோன்னா அன்றைக்கி நைட்டே டிஸ்போஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு லென்ஸ் தான் நான் வாங்குறது. லென்ஸ் வந்து 30 பேர்ஸ் வரும். அந்த இதில் வந்து என்னென்னா லென்ஸே காஸ்ட் வந்து 4000 வரும். லென்ஸ் வந்து அதில் 30 பேர்ஸ்னால 4000 வரும். அப்போ நான் வந்து இயர்லி ட்வைஸ் வாங்குற மாதிரி இருக்குது லென்ஸு. நான் வந்து அக்கேஷ்னலாக தான் லென்ஸ் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடுறது தான் நான் வீட்டில் போட்டுட்ருந்தேன். அப்போ நான் வந்து 2 தடவை வாங்கினேன். 4000 8000. கண்ணாடி வந்து இயர்லி ஒன்ஸ் நான் வாங்குவேன். லென்ஸ் கார்ட்டில் பை 1 get 1 வரும். அதுவும் 4000 தான் வரும். சரி, அது 2000 வச்சாலும் ஒரு வருஷத்துக்கே எனக்கு கண்ணுக்கு மட்டும் 10,000 செலவாகுது. இது எல்லாமே நான் யோசிச்சது. இப்போ என்ன ஆச்சுன்னா, லென்ஸ் காலி ஆயிடுச்சு. இப்போ லென்ஸ் வாங்குகிற பிளான் தான். கண்ணாடி வந்து ஆல்ரெடி நான் வச்சுருந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த ஒரு புதுசாக மாற்றணும்ல, சரி போய் பவர் செக் பண்ணிவிட்டு கண்ணாடி மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளானு. நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு 4-5 இயர்ஸாக நான் வந்து வாசனில் தான் பார்த்துட்டு இருந்தேன். இயர்லி ஒன்ஸ் தான் நான் வந்து செக்கப் போடுறது. இப்போது ரீசெண்டாக வாசனில் வந்து சர்வீஸ் வந்து அளவுக்கு இல்லை. அதனாலே நான் என்ன சொன்னேன், வாசன் கண்டிப்பாக வேண்டாம், திருப்பியும் அரவிந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. திடீர்னு என்னென்னா, நாங்கள் வந்து ரிவ்யூ
ரிவ்யூஸு இதெல்லாமே கூகுளில் பார்த்தோம். பார்த்தப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கண்ணில் பட்டுச்சு. என்னென்னா ஸ்ரீ ராமச்சந்திரா ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீனிவாசன் டாக்டர். அவங்க ரிவ்யூ ஃபுல்லாக நாங்கள் தேடுறோம், எல்லாமே பார்க்குறோம், எல்லாமே நல்லதாக கொடுத்துருந்தாங்க. சரி நல்லா தானே இருக்குது, ஏன் இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். போயிட்டு அவங்க வந்து டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கன் கொடுத்துட்டு உள்ளே போய் கார்டு பதியணும், ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கார்டு வந்து 200 rupees ஆச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் தான் டாக்டர் ஸ்ரீனிவாசன். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் போய் உள்ளே உட்காந்துட்டேன். பவர் செக் பண்ணுறாங்க. ஃபுல்லாக பவர் செக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய பவர் பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுவுமே நான் கொண்டு போகலை. என்னோடய கண்ணாடி வச்சு அப்புறம் எண்ணெய் வச்சு மட்டும்தான் பவர் செக் பண்ணாங்க. வேறு அவங்க எதுவுமே எனக்கு வந்து நான் எதுவுமே அவங்களுக்கு க்ளூ கொடுக்கல. அவங்களே பவர் செக் பண்ணாங்க. இந்த கண்ணாடி எப்போ போட்டிங்கன்னு கேட்டாங்க. 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன். ஏன்னா என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து லேசர் பண்ணலாம்ல, பவர் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு லேசர் பண்ண கொஞ்சம் பயம், இல்லை நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் லேசர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். ஹஸ்பண்ட் ஓகே பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தாச்சு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 1250 ஆகும்னு சொன்னாங்க. அதையும் பே பண்ணி டெஸ்ட்டு பார்த்தாச்சு. டெஸ்ட்டில் வந்து நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கார்னியல் திக்னஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக லேசர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேசர் பண்ணலான்னா எனக்கு அப்படியே ஒரு பயம் இருக்குல்ல, அந்த மாதிரி பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்தராக அதை பற்றி பேச ஆரம்பித்தோம். லேசர் பற்றி பேச ஆரம்பிச்சு. காஸ்ட் எவ்வளோ வரும்னு கேட்டால் 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நிறையா இருந்துச்சு. பிஆர்கே, ஃபெம்டோ, நிறைய அடுத்தடுத்து இருந்துச்சு. ஒரு 4 இருந்தது. அப்புறம் என்ன இப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பவர் வந்து என்னால் கண்ணாடி போட்டு எனக்கு அந்த லாஸ்ட் லைன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நான் கீழே இருக்கிறது என்னால் சரியாகவே படிக்க முடியல. 1, 2 தப்பாக தான் படிக்கிறேன். திருப்பி செக் பண்ணுறாங்க. திருப்பி தப்பாக தான் படிக்கிறேன். டாக்டரை போய் பார்க்கும்போது அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள், கரெக்டானதை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து உண்மையை சொல்லிட்டு, இல்லை டாக்டர், எனக்கு வந்து பாதி தான் தெரிஞ்சு, பாதி வந்து மறந்த மாதிரி தான் தெரியுது. டாக்டர் வந்து சரி விடுங்க, திருப்பி வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு 9:30க்கு வாங்க, காலைல வந்து எனக்கு பவர் மட்டும் செக் பண்ணிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி திரும்பி அடுத்த நாள் காலையில் 9:30க்கு வந்து பவர் அந்த இதை செக் பண்ணுறோம். படிக்கிறேன், ஆனால் வந்து திரும்பியும் என்ன நேற்று 4 வார்த்தை தப்பாக படித்தேன், இன்றைக்கி 2 வார்த்தை தப்பாக படிக்கிறேன். நான் இது வந்து ஃப்ராங்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது, அதனால தான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டாரு. இதில் வந்து நியூராலஜிஸ்ட்டை போயிட்டு நம்ம கண்ணை வந்து செக் பண்ணணும், நம்ம நரம்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம். பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தால் 1700 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து முடிவே பண்ணலை, நான் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்தனால சரி நான் பிளட் டெஸ்ட் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆகும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டுட்டு போயிட்டோம். ஸ்கேன் எடுத்தாங்க, ப்ரெஷரு இதெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் போய் ஒரு மேம் உட்காந்துனா அவங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து பிஆர்கே பண்ணலாம், ஃபெம்டோ பண்ணலாம். பிஆர்கேனா 50,000 வரும், ஃபெம்டோனா 75,000 வரும், நீங்கள் எது பண்ணுறீங்க? நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஃபெம்டோ பண்ணிங்கன்னா அது வந்து மிஷின் கட்டு, உங்களுக்கு வந்து ஹீலிங் ப்ராசஸ் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிஆர்கே வந்து மேனுவலாக பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஹீல் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஹீல் ஆகிறதுக்கு டைம் ஆகுமான்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வேணால் ஃபெம்டோவே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெம்டோக்கே ஓகே சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரைடேவும் டியூஸ்டேவும் மட்டும்தான் சர்ஜரி பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிவிட்டு ஜூன் 24 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அவங்க வந்து இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. இந்த லேசிக் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடிலேருந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ராப் போடுங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லூப்ரிகெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்ராப்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் கரெக்டாக போட்டுட்டு வந்தேன். ஒரு 2 நாள் முன்னாடியே நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். மொதல் நாளே அவங்க கால் பண்ணி இந்த டைமுக்கு வந்துடுங்க, இப்படி வாங்க, மேக்கப்லாம் போடாதீங்க, பர்ஃப்யூம் போடாதீங்க, குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுடுங்க, 10 நாள் குளிக்க முடியாது, குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு க்ரீம் எதுவுமே போடல.
போடாமல் அப்படியே போயாச்சு. 12:30க்கு வர சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வந்து மேலே வந்து பேஷண்ட்டு மட்டும்தான் உட்கார்றாங்க. கூட வந்தவங்க யாரையுமே விடலை, யாரையுமே விடலை. மாடிக்கு போயாச்சு. மாடிக்கு போயிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையை வந்து இறுக்கி கட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடியெல்லாம் பறக்காமல் நல்லா கிளிப் போட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. அதில் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம், நீங்கள் டச் பண்ணக்கூடாது ஃபேஸை. அப்புறம் ஒரு க்ரீன் லைட் தெரியும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், சீக்கிரமாக லேசர் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பேர் உட்காந்துருக்காங்க. நான் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ பவர், இது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப்பில் நிறையா வீடியோஸ், ஒரு 100 வீடியோஸ் கிட்ட பார்த்துட்டு போயிட்டு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தைரியம். ஓகே, என்ன நடக்க போகுது, நமக்கு வந்து இனி கண்ணாடி போடாமல் கண்ணு நல்லா தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக தான் நான் போனேன். போய் உட்காந்துட்டு எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் இந்த மாதிரி சில பேர் பயப்படுறாங்க, சில பேர் எனக்கு தைரியம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சரி போய் உட்காந்து நல்லா பேசிட்டு எல்லாருக்கூடயும் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து என் நேம் சொல்லி கூப்பிட்றாங்க. நான் போகிறேன். எல்லாமே கேட்குறாங்க, என்னென்ன படிச்சிங்க இன்ஸ்ட்ரக்ஷனில். நான் என்னென்ன எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னோன்னே சரி ஓகே நான் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு இந்த ரைட் ஐயில் வந்து ஏதோ உறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஃபாரின் பாடி சென்சேஷன் இருக்குது, சரி உள்ளே போய் ஸ்கோப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய் ட்ராப் போடுறாங்க. கண்ணில் ஒரே ஒரு ட்ராப் தான் போட்டாங்க. போட்டுட்டு கண்ணை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு புதுசாக எல்லாமே அந்த கோட்டு, அப்புறம் அந்த கவர் பண்ணுற ஹெட்டு கவர் பண்ணுறது, க்ளவுஸு, இது எல்லாமே கொடுத்து, மாஸ்க் எல்லாமே கொடுத்து என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கண்ணாடியும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து படுத்திருக்காங்க. 2 பெட் இருந்தது. இங்கிட்ட ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருந்தது. இந்த பக்கம் இருந்தது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் இருந்தது வந்து ஒரு லேடி படுத்திருக்காங்க. என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு முடிஞ்சு அவங்க போகிறாங்க. வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. நான் உள்ளே போய் உட்கார்ந்த உடனே எனக்கு அப்போ தான் அந்த பயம் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்லேருந்து பயந்தவன் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோ தெளிவாக இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே உள்ளே அந்த ரூம்குள்ளே போனோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஒரு மாதிரி படப்படப்படன்னு இருந்தது. சரி ஓகே உள்ளே போய் உட்காந்துட்டு வாங்க படுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம படுத்த உடனே நம்ம ஹெட்டு வந்து அசையக்கூடாதுன்றதுக்காக இங்கேயும் வந்து ஒரு குஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அசைய முடியாது நம்மளால். கண்ணில் வந்து ஆல்ரெடி தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டேன்னா, சரி தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லி அவங்க ஏதோ வச்சு செக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைன்னு காமிக்குதே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் நல்லா அடிச்சு செக் பண்ணுறாங்க. அப்பயே செம வலி ஆயிடுச்சு, கண்ணு வலி ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. சரி ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி போட்டாங்க. பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இப்படி கவர் பண்ணுறாங்க. கண்ணை திறங்கன்றாங்க. என்னால் கண்ணு திறக்க முடியல, பயம். ஒரு வழியாக திறந்து கவர் பண்ணிட்டாங்க. அப்போது ரைட் ஐயில் மட்டும் அந்த இதை பீல் பண்ணுறாங்க. அந்த ரைட் ஐ மட்டும் தெரியறதுக்காக. மித்தது எல்லாமே நம்மளை கவர் பண்ணிவிட்டு ரைட் ஐ மட்டும் தெரியுது. அப்போ கிளிப்பு போடுறாங்க, ட்ராப் போடுறாங்க. அப்போ தான் ட்ராப் போடுறாங்க. ஒரே ஒரு ட்ராப் மட்டும் போட்டுட்டு அது நம்னஸ்க்குரிய ட்ராப்னு நினைக்கிறேன். உடனே அந்த கிளிப்பு கண்ணில் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் கண்ணை அசைக்க முடியாது. எனக்கு அந்த தெரியுது, அந்த க்ரீன் லைட் தெரியுது. ஓகே, க்ரீன் லைட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒரு டூல் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஐபாலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்டாக இருந்தது. அதை அப்படி கண்ணில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது அப்படி ஒரு ப்ரெஷர் நான் ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு ப்ரெஷர் அதுலேயே போட்டிருந்துச்சு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்லேயே ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அவ்வளோ வலியாக அது வந்து ஒரு ப்ரெஷர் அப்படியே அழுத்துது, கண்ணை போட்டு அழுத்துது. அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டேன். இன்னொன்னே வெயிட் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார் டாக்டர். சரி 30 செகண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து பீப் சவுண்ட் கேட்குது. கிளிக்னு கேட்குது. ஐயோ இங்கே வந்து 30 வரைக்கும் இந்த பீப் சவுண்டு வருமா, 30 செகண்ட்ஸ் வரைக்கும் பீப் சவுண்டு வருமா அப்படின்னு. 30லாம் வரல, ஒரு 4-5 தான் வந்திருக்கும். என்னாச்சுன்னா அந்த ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் கண்ணு வந்து அப்படி பிளர் ஆயிடுச்சு. அது அந்த ஃப்ளாப் கட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல, என்னன்னு எனக்கு தெரியல. பிளர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு நான் அப்படியே தான் இருந்தேன். அந்த க்ரீன் லைட் வந்து தெரியலை. என் முன்னாடி க்ரீன் லைட் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியல. அப்புறம் லேசர் வந்து சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. லேசர் பண்ணுற சவுண்டு தெரியுது, எல்லாமே தெரியுது நமக்கு.
அந்த கருகின ஒரு மாதிரி பர்னிங் ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. அது அந்த கருகின ஸ்மெல் எல்லா யூடியூபர்ஸும் அதான் சொன்னாங்க. எனக்கு அந்த ஸ்மெல் வந்துச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த நீடில் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க, ட்ராப் போடுறாங்க. அப்புறம் நல்லா ஏதோ கூலிங்காக இருந்தது. ஏதோ ஒரு ட்ராப் போட்டாங்க. அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு கண்ணுக்கு. அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இது மாதிரி வச்சு தேய்க்கிறாங்க. எல்லாமே கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது. ஏன்னா கண்ணில் தானே பண்ணுறாங்க, நல்லா தெரியுது நமக்கு. அதே மாதிரி இந்த கண்ணு வந்தாங்க. இந்த கண்ணு வரும்போது அதே மாதிரி அந்த பேப்பரை இதை மூடிட்டு இந்த பேப்பரை உரிக்கிறாங்க. இந்த பேப்பரை உரிச்சதுக்கப்புறம் கண்ணு முழிக்க முடியல. அந்த கண்ணையும் திறங்க, அப்போ தான் இந்த கண்ணை திறக்க முடியுங்கிறாங்க. என்னால் திறக்க முடியல. எப்படியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இது கிளிப்பு போடுறாங்க. வலிக்குது வலிக்குது, விட்டுருங்க விட்டுருங்கன்னு தான் கத்துறேனே தவிர என்னால் அடுத்த ஸ்டெப் பண்ண முடியல. அடுத்து என்னால் மூவ் பண்ண முடியல. அப்போ அவங்க இருங்க 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 இருங்க, நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்ஸ் வந்து போட்டே இருந்தாங்க. இப்போ வலிக்காது வலிக்காது அப்படின்னாங்க. அப்புறம் பொறுமையாக சொன்னாங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, ரைட் ஐயை விட லெஃப்ட் ஐயில் வந்து கொஞ்சம் பெயின் இருக்கும், இது வந்து நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிளிப்பு போட்டாங்க. இப்போ ஓகேவா, எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கேர் பண்ணாங்க. நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம அசைவிலேயே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றத. அப்போ அவங்க சொல்லிவிட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ப்ராசஸிங்கே நடக்குது, எல்லாமே அதே மாதிரி நடக்குது. நல்லா நிறையா ஊற்றுனாங்க. ஏதோ லிக்விட் மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கூலிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே நீங்கள் எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்தோடனே அப்பயும் அந்த ஒரு மேம்கிட்ட கேட்குறேன், நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டேன். சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு லேசர் பண்ணதுக்கப்புறமே கண்ணு வந்து அவ்வளோ நாள் அப்படியே நம்ம கண்ணாடி போடாமல் பிளர்ராக தெரிஞ்ச கண்ணு பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. வெளியே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வெளிச்சம் சுத்தமாக பார்க்க முடியல. சுத்தமாக வெளிச்சம் பார்க்க முடியல என்னால். கண்ணு ஃபுல்லாக என்ன சொல்ல, நல்லா தெரியுது, கண்ணில் வலிக்குது, எரியுது, எல்லாமே பண்ணுது. வெளியே போய் ஒரு 1 hour வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா அடுத்தடுத்து பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. கண்ணாடி மாட்டி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கொடுத்துட்டாங்க. இந்த கண்ணாடி போட்டதுக்கப்புறம் இது ஒரு நல்ல பிராண்டு தான், நல்லா கவர் ஆகுது. அதனால் இது போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அந்த வெளிச்சம், தூசி, இந்த தொந்தரவுலாம் எதுவுமே கிடையாது. ஆள் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாங்க. வந்து அந்த டைமிங் படி ட்ராப்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு 1 hour வரைக்கும் உட்காந்துருந்தேன். சாயந்தரத்துக்கு மேலே அவங்க ஓகேவாயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த ஃபீல் என்னென்னா, நிறையா யூடியூப்பில் நான் பார்த்தது வந்து ஒரு 2 years 3 years அப்புறம் 10 months வரைக்கும் பார்த்தேனே தவிர ரீசெண்டாக யாருமே லேசிக் பற்றி வீடியோ போடலை. நான் பார்த்தது எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் அவ்வளோ வீடியோஸ் பார்த்துட்டு போயிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம். அப்போ வந்து எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு வலி, கண்ணு வலி, சின்ன 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 குத்துது, ஒரு மாதிரி அப்படியே குத்துது, கண்ணுக்குள்ளே குத்துது, கூசுது, கண்ணு திறக்க முடியல, தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது, இது எல்லாமே இருந்துச்சு. ஒரு 1 hour வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆக ஃபஸ்ட்டு இருந்த ஃபீலை விட அடுத்து குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ அவங்க கேட்டாங்க, இப்போ குறையுதா, இப்போ பரவாயில்லையா, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பரவாயில்ல, ட்ராப்ஸ் போட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ட்ராப்ஸ் போடுறாங்க. எல்லாருக்கும் போடும்போது ஒவ்வொரு ஆளுக்கு போடும்போது கையில் வந்து சானிடைசர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கையை க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஆளுக்கு ட்ராப் போடுறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். மாதிரி இந்த மருந்து நம்பர் 1, இது நம்பர் 2, இது நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு, இந்த ஒரு ஆயின்மெண்ட் நைட்டு போடணும், இந்த ஆயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு ஒரு 1 hour வரைக்கும் ரொம்ப பெயின் இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் என்னடா தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ, என்ன நம்ம இவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. டாக்டரை போய் பார்க்க அந்த டைமிங் ஆயிடுச்சு. டாக்டரை போய் பார்க்கணும். எனக்கு சர்ஜரி பண்ண டாக்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் எனக்கு கூப்பிட்றாங்க, உட்காரேன். அவங்க லைட் அடித்து பார்ப்பாங்களே, என்னால் கண்ணை திறக்க முடியல. அவரே பார்த்தாரு, அவரே எடுத்து பார்த்து ஓகே விஷன் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னார். பர்ஃபெக்ட்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் போகலாம், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாமே மருந்து எல்லாமே போட்டுக்கோங்க, நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு வந்தாச்சு.
வீட்டுக்கு வந்து காரில் வரும்போதே கண் அப்படி ஒரு கூசு, கண்ணை மூடிட்டே உட்காந்து வரேன் காரில். வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட் வருது. அப்புறம் அங்கே நடந்ததெல்லாம் நம்ம கண்ணை திறந்து வச்சுட்டு தான், நமக்கு வந்து இப்போ வேற எங்கேயாவது சர்ஜரி பண்ணுறாங்கன்னா நமக்கு மயக்க மருந்து கொடுத்துருவாங்க, கண்ணை மூடிட்டு தூங்கிடுவோம். ஆனால் கண்ணில் பண்ணுறாங்க, அப்போ கண்ணை நம்ம திறந்து தான் வச்சுருக்கணும். என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். அப்போது அது ஒரு பயம், அந்த பயம் வந்து நிஜமாக சொல்கிறேன், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். சாப்பாடு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. அது சாப்பாடு வந்து எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒன்று, அந்த வாமிட் வர சென்சேஷன் எல்லாமே போயிடுச்சு, கொஞ்சம் கிளியர் ஆச்சு. தூக்கம் வரல. 1 hour ஒன்ஸ் மருந்து போடணும், எனக்கு தூக்கம் வரல. தூங்குன்றாங்க எல்லாருமே, கூட இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போய் தூங்குன்றாங்க, எனக்கு தூக்கம் வரல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காந்து எல்லாருக்கூடயும் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். எல்லாருக்கிட்டையும் நார்மலாக என்னென்ன நடந்துச்சு, அங்கே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். 2:45க்கு நான் வந்து சர்ஜரி உள்ள ரூம்குள்ளே போயிருப்பேன். 3:15க்கு நான் வெளியே வந்திருப்பேன். எப்படி இந்த கண்ணுக்கு ஒரு 10 மினிட்ஸ், இந்த கண்ணுக்கு ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஆயிருக்கும். போக நாங்கள் வெயிட் பண்ணது இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 an hour ஆயிருக்கும் நான் வெளியே வர்றதுக்கு. இந்த மாதிரி நான் 3:15க்கு வெளியே வந்திருப்பேன். அப்போலேருந்து பெயின் வந்து ஒரு 1 hour வரைக்கும் பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. ஒரு 7-6-7க்கெல்லாம் வந்து பெயின் வந்து நல்லாவே ரிடியூஸ் ஆயிடுச்சு. எனக்கு அது ஃபீல் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக உறுத்துறது இருந்துச்சு. ஆனால் பெயின் வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு. சுத்தமாக பெயின் குறைஞ்சி எனக்கு வந்து நார்மல் ஆகிட்டேன். கண்ணு கூசுறது எல்லாமே நின்றுச்சு. அப்புறம் ஓகே, ஒரு 9:30-10 o'clockலாம் நான் சாப்பிட்டுட்டு படுக்க போயாச்சு. படுக்க போயிட்டு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆயின்மெண்ட்டு கண்ணில் போட்டுட்டு, ஒரு அரிசி அளவு தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 கண்ணிலையும் போட்டுட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் வந்து அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிக்கிறேன். கண்ணு பயங்கரமாக சூப்பராக தெரியுது. தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணாடி எடுத்து போடுற ஆள், அன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணாடி இல்லாமல் எந்திரிச்சேன். 10 நாள் வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது கண்ணில் தண்ணி படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வைப்ஸ் வச்சு தொடச்சிக்கணும், வைப்ஸ் கொடுத்தாங்க. அந்த வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா கண்ணாடி இல்லாமல் எந்திரிச்சது. அப்புறம் வந்து எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது, 10 days வரைக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது, தலைக்கு குளிக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு, அப்போ வந்து எனக்கு திருப்பியும் பவர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது படிமா அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் லைனை கேட்குறாங்க. லாஸ்ட் லைன் சொல்கிறதுக்கு போய் உட்காந்த உடனேயே, கண்ணாடி போட்டே அன்றைக்கி எனக்கு படிக்க முடியல, ஆனால் போய் உட்காந்த உடனேயே ஃபுல்லாமே கரெக்டாக படிச்சுட்டேன். அப்போ அந்த மேம் சொல்கிறாங்க, பாதி படித்தாலே நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிடுவோம், நீங்கள் ஃபுல்லாமே படிச்சிட்டிங்க. அப்போயே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு. அப்புறம் டாக்டரை போய் செக் பண்ண, சூப்பர் நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, ஹாப்பியா அப்படின்னு கேட்டார். ஹாப்பி. சரி, நீங்கள் வந்து எல்லா வேலையும் பண்ணலாம், மூஞ்சி மட்டும் கழுவாதீங்க, இந்த மாதிரி க்ரீம் எல்லாமே போடாதீங்க, எப்பயும் போல் நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் பண்ணுங்கள், இந்த மருந்து போடுங்க, இத்தனை டைம்ஸ் போடணும், இது எல்லாமே கரெக்டாக அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் எப்பயும் போல் எல்லா வேலையும் நீங்கள் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், செல் பார்க்கலாம், லேப்டாப் பார்க்கலாம், டிவி எல்லாமே பார்க்கலாம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 week வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நான் வந்து வீட்டில் எந்த சமைக்க ஒரு டீ கூட நான் போடலை. ஒரு 1 week வரைக்கும் நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு தயிர் சாதம் வைக்கிறது, ஒரு டீ போடுறது, அப்படி அந்த கிளாஸ் போட்டுகிட்டே தான் நான் வந்து கிச்சனில் போய் நின்றுட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் நான் கிளாஸ் போட்டு தான் கிச்சனில் நின்றுட்டுருக்கேன். அப்புறம் 10 days ஆச்சு. 10 daysக்கு அப்புறம் நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கலாம், 10 daysக்கு அப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10 daysக்கு அப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அதே மாதிரி பவர் செக் பண்ணாங்க, எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வந்து நீங்கள் எப்பயும் போல் ஒர்க் பண்ணலாம், எப்பயும் போல் நீங்கள் இருக்கலாம், க்ரீம் எல்லாம் போடலான்னே சொல்லிட்டாங்க. ஆனால் மஸ்காரா, ஐலைனர் மட்டும் 1 month ஆகணும், மித்தபடி நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், நீங்கள் நெருப்புக்கிட்ட போகலாம், க்ரீம் எல்லாம் போடலான்னு அங்கே ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து லேசருக்கு கூட இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க. சரி ஓகே போடலாம் போலன்னு நினச்சிட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் போட்டேன். அது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக ஆயிடுச்சு. கண்ணுக்கு கீழேயும் போடல, கண்ணுக்கு மேலேயும் போடல, சும்மா ஃபேஸில் மட்டும்தான் போட்டேன். ஒருவேளை மூஞ்சி கழுவும் போது பட்டுருச்சா இல்லை என்னன்னு தெரியல, அது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எதுக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் போடாமல் இருக்கிறது பெட்டர்னு நான் சொல்கிறேன்.
அதுக்கப்புறத்துலேருந்து நான் ஃபேஸில் எதுவுமே போடுறதில்ல. வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுறது. 1 மந்த் வரைக்கும் நம்ம க்ரீமு, பவுடர் எதுவுமே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. விஷன் நல்லா இருக்கு. டாக்டரும் என்ட்ட அதான் சொன்னாரு. "இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனி நீங்க லைஃப் லாங்கா கண்ணாடி போட தேவை கிடையாது. 40 வயசு, 45 வயசுக்கு மேல மட்டும் வெள்ளெழுத்து வரும். அப்ப மட்டும் தேவைப்பட்டா கண்ணாடி போட்டுக்கலாம்னு தான் சொன்னாரு." 20 டேஸ் ஆகுது. எனக்கு வந்து 10 டேஸ்லயே அந்த ரெக்கவரி தெரிஞ்சுச்சு. இந்த வீடியோ வந்து நெறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்க. லேசர் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க எல்லாருக்குமே அதுவும் இல்லாம ஸ்மைல் ஏன் பண்ணலன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸ்மைல் வந்து நெறையா டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஃபெம்டோ லேசிக் சர்ஜரிக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 75,000 ப்ளஸ் 6,000 டோட்டலா 81,000 வந்துச்சு. இது போக நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு பார்த்தா 1,250 நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் ஒரு 1,500 ஆச்சு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 83, 84,000 வந்திருக்கும். பார்த்தீங்க அந்த ஒரு 1 hour வரைக்கும் தான் அந்த பெயினு அந்த ஒரு சென்சேஷன்லாம் தெரியும். பயப்படாமல் நீங்கள் போய் ஃப்ரீயாக பண்ணிட்டு வாங்க. சும்மா சொல்லலை, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் என்னால் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வர முடிஞ்சுது. இது ஒன்றும் இல்லை, லேசிக் தான் எல்லாமே இருந்தாலும் இந்த பெயினை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுறது இது எல்லாமே நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கூட சப்போர்ட் வந்து பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும்போது அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், என் பாப்பா இந்த பக்கம் ஹஸ்பண்ட்னா இந்த பக்கம் பாப்பா 2 பேரும் என்னை வந்து அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, பாய்.